எங்க திராவிட மாடல் ஆட்சியில ஜாதி கலவரமே நடக்கக்கூடாதுங்கிறது சரியா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவங்க ஜாதி கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி திரு அன்புமணி அவர்கள் பேசுவது மிக மன வேதனை அளிக்கிறது. சுத்தி இருக்கின்ற பகுதியில் எல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்று கொண்டிருக்கின்றார்கள், அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறி இருக்கிறது. எங்க பொறுமைக்கு எல்லாம் இருக்கு. இது ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இல்ல ஆஸ் யூஷுவல் கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை முழுமையா 100% திருமாவளவன் அவர்கள் மறுத்திருக்காரு. அதுக்கு பின்பு இந்த மாதிரி பேசினாங்க, அது அவ்வளவு நாகரிகமான எடுத்துப்போமே. அதுவே எல்லா புகைப்படம் எல்லாம் ஆதாரம் காமிச்சாச்சு. மாசு அவர்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு, பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. நீங்க எல்லாமே வாயில வடை சுடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது எண்ணெயை வச்சு மாவை ஆட்டி அதை ஊற வச்சு மாவாட்டி அதை எண்ணெயில போட்டு எடுத்தா தான் வடை. அப்பட்டமா இவ்வளவு அரசியல் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு வாயில வடை சுடல, எண்ணெயில தான் வடை சுடுவோம், தெரிஞ்சுக்கோ. அதனால அதுல அண்ணன் திரும்ப சொல்றது சரிதானா? காவல்துறையை ஒழிச்சிட்டாலே சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு ஊன்றி போய் இருக்கு சாதி அப்படின்னாரு. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கு, காவல்துறை நம்மளுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, அதை நீங்க சொல்ல. இந்த 500 ஆண்டு காலமா தான் இவங்க குளிச்சு பாக்குறான் என்னடா இப்படின்னு. அதுல தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கோமணம் கட்டினவெல்லாம் வேட்டி கட்ட ஆரம்பிச்சான். வேட்டி கட்டின பின்னாடிதான் அவனும் ஆரம்பிச்சான். புரிஞ்சுக்கோ. இப்படியா ஒண்ணு இல்லை, ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. இந்த திராவிட மாடல்ன்றது போதை மாடல். ஐயா அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னா அவங்க மக்கள் யாரும் மதுக்கு அடிமை ஆக மாட்டாங்க. அவருடைய சொல்லுக்கு வேல்யூ இருக்குல்ல. இந்த இன்ஸ்டிடியூஷனோட அடித்தளத்தை நொறுக்கிறது இந்த போதை. அந்த போதையை கடையா திறந்து வச்சுட்டு ராமதாஸ் அறிக்கை விட்டா தெரிஞ்சிருவாங்க, ஸ்டாலின் கடையை மூணா தெரிஞ்சிருவாங்கலாம் கிடையாது. நீங்க மூல கடையை அறவே ஒழிச்சிட்டு கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாட்டோம். மாதிரி விபச்சார விடுதிகள்லாம் நீங்க தெருதோறும் திறந்து விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஆண் மகன்கள்லாம் ரொம்ப தமிழர்கள்லாம் ரொம்ப ஒரு தூயவான்களா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்களும், திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி ஐயா அவர்களும். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ந்து திமுக ஆட்சியில பட்டியலினத்திற்கு எதிரான வன்முறையா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இது தொடர்ச்சியா கேள்விக்கு உள்ளாகப்பட்டே வருது. குறிப்பா ராணிப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 பாமகவை சார்ந்த இளைஞர்கள் டாக்டர் ஐயாவே குறிப்பிடுறாரு, அன்புமணி அவர்களும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சி கூட்டணினா உங்களுக்கு என்ன, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சட்டத்தை கையில் எடுப்பீங்களா? இந்த மாதிரி தீக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட உயிருக்கு போராடக்கூடிய நிலையில இருக்காங்க. இந்த சாதிய வெறியாட்டம் குறிப்பாக விசிகான்னு பெயர் சொல்லியே டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அந்த அறிக்கையில். இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவங்கள், 2 சமூக மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை, நம்ம சொல்கிறோம் திராவிட மாடல்னு சொல்லி, இந்த ஆட்சியில் தானே இப்படியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கு 2 தமிழ் சமூக மத்தியில். எப்படி பார்க்குறது? நம்பர் 1, அவர் விசிகாவினுடைய எங்க கூட்டணியினுடைய விசிகாவினுடைய தொண்டர்கள் சொன்னது தவறு. ஏன்னா அந்த விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவர் நேற்றே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்த பின்பும் இன்றைக்கு அன்புமணி ரொம்ப காட்டமா பேசுறாரு. இது இவர்கள் தான் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுவாங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப புதுசா பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது அதிசயமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க தான் அடிப்பாங்க, அவங்க அடி வாங்குவாங்க. இப்ப அவங்க அடிச்சிருக்காங்க, இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாட்டாளி மக்கள் கட்சி பலம் இழந்து போச்சுன்னு தான் தெரியுது. பாட்டாளி வன்முறை யார் கையில் எடுத்தாலும் அது வன்முறைங்கிறது கனி. அதுதான் காவல்துறை உடனடியா கைது பண்ணிருச்சு. அதுலயே கூட டாக்டர் என்ன சொல்றாரு, 6 பேர் இதுல உடந்தை, 2 பேர் ராஜி உட்பட 2 பேரை மட்டும் தான் நீங்க கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அதுல குறிப்பிடுறாரு டாக்டர் ஐயா. புரிஞ்சுக்கோங்க,
இவரு தைலாபுரம் தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. சரி, காவல்துறை அந்த ஸ்பாட்ல போய் விசாரிச்சு கைது பண்றாங்க. அப்படி இன்னும் யாராவது அதுல இன்வால்வ் இருந்தா கைது பண்ணுவாங்க. இதுல எங்களுக்கு ஒன்றும் மாமன் மச்சான் இல்ல. காவல்துறை வந்து நடுநிலையா தான் செயல்படும். ரெண்டாவது, இது வந்து ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டக்கூடாதுங்கிற ஒரு இதுல இருக்கும். எங்க திராவிட மாடல் ஆட்சியில ஜாதி கலவரமே நடக்கக்கூடாதுங்கிறதுல சரியா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவங்க ஜாதி கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி திரு அன்புமணி அவர்கள் பேசுவது மிக மனவேதனை. ஆனா உங்க கூட்டணி கட்சியினர் தான் வந்து இப்படி பண்றாங்க திட்டமிட்டு எங்க அப்படின்னு கூட்டணி சொல்லி கட்சிங்கிறது அவர் சொல்றதே தவறு. எங்க கூட்டணி கட்சி கிடையாது. அதனால நிரூபிக்க இயலுமா? இதெல்லாம் தவறான வார்த்தைகளை பரப்புரை பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவராக குற்றவாளிகளை வந்து சர்வே பண்ணதா வந்து காவல்துறை வந்து முனைப்பு காட்டுது. இங்க பாரு, காவல்துறை என்ன அவனுக்கு என்ன மாமனா மச்சான்? நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க, சொல்றேன், திரும்ப சொல்றேன், எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்கள் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் கூட்டணின்னா என்ன அர்த்தத்துல பேசுறேன்? நீங்களே இப்படி பேசுறீங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க? குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை முழுமையா 100க்கு 100 திருமாவளவன் அவர்கள் மறுத்திருக்காரு. அதுக்கு பின்பு இந்த மாதிரி பேசுனாக்க அது அவ்வளவு நாகரிகமான எடுத்துப்போமே. அதுவே வந்து எல்லா புகைப்படம் எல்லாம் ஆதாரம் காமிச்சாச்சு. மாசு அவர்கள் வீட்டுக்கு போய் சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு, பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. அவ்வளவும் நம்ம காமிச்ச உடனே கடைசியில சட்டப்பேரவையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அனுதாபி அப்படின்றாரு. நீ இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அனுதாபி என்பது வேறு, கட்சி தொண்டன் என்பது வேறு. அனுதாபி யார் வேணாலும் இருக்கலாம். நீங்களும் இருக்கலாம், இவரும் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். நான் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர். அப்படி இருந்தா தான் அது கட்சிக்காரன் ஆகுமே தவிர, கட்சியை நாங்க ஆதரிக்கிறவங்க, ஆதரவாளர் இருக்கிறவங்க எல்லாம் கட்சின்னு சொல்ல இயலாது. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒண்ணுக்கு ஆதரிப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சியை ஆதரிப்பாங்க. இப்ப வேல்முருகன் யாரு? வேல்முருகன் எங்களுடைய கூட்டணியில எங்களுடைய யாரு அபிஷியலா யாரு? அவரு அபிஷியல்னா அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்ல, திமுக எம்எல்ஏ, திமுக அடிப்படை உறுப்பினர் அவரு. அது காரணம் என்னன்னா, எங்க இது உதயசூரியன் வரைக்கும் அவர் வந்து திமுக அடிப்படை உறுப்பினர். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சதுனால அப்படி சொல்றீங்க. ஆனா அது வந்து சட்டப்பூர்வத்துக்கு அது ஓகே. ஆனா அதிகாரமற்ற ஊர்ல பார்த்தா அவர் வந்து ஒரு தனி கட்சியினுடைய தலைவர். சட்டப்பூர்வம் இல்லாத, சட்டப்பூர்வம் அல்ல, அவ்வளவுதான். சரி. சோ அதனால வந்து நீங்க இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கூத்தான கேள்விகளை எல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வன்னியர்ங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுறீங்களா? இல்ல, அவர் தமிழ் சமூகத்தினுடைய தலைவர். நீங்க ஏற்றது அவர் சாதி நினைக்கிறீங்க. அவர் எல்லா தமிழ் சமூக மக்களுக்காக அவர் போராடுறாரு, எல்லா பொது விஷயங்களுக்காக அவர் குரல் கொடுக்குறாரு. அதைத்தான் நானும் ஏத்துக்கிறேன். அவர் பொதுமான மனுஷர். அவர் வந்து ஜாதிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டாரு. ஏற்கனவே பாட்டாளி பாய்துன் காதலிங்கிறது போல ஐயா முதன்முறையாக டாக்டர் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்து அவர் ஒரு பொது தலைவராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்றது. டாக்டர் ஐயா மாறல, வேல்முருகன். டாக்டர் ஐயாட்ட இருந்த வேல்முருகன் வெளியில வந்து அவர் இப்ப எங்க கட்சியில இருந்து எங்க கட்சியினுடைய அவருமே தன்னுடைய கும்பல வெளிப்படுத்துறாரு. என்னுடைய சொந்த கட்சியினுடைய நிர்வாகி கடலூர்ல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சட்டமன்றத்துல என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, முதலமைச்சர் கான்வாய் அப்படி பின்தொடர்ந்தே போய் நான் வந்து இந்த மனுவை கூட கொடுத்தேன் அப்படின்றாரு. அவருமே எவ்வளவு அதிருப்தியில இருக்காரு. அவருமே சட்ட ஒழுங்கை வந்து கேள்விக்கு உட்படுத்துறாரு. இவ்வளவு மோசமா இருக்கு, என்னை பேச விட மாட்டேங்க, நக்கல் நையாண்டி தான் சட்டசபையில் நடக்குதுன்றாரு. நீங்க எல்லாமே வாயில வந்து வடை சுடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது எண்ணெயை வச்சு மாவாட்டி, அதை ஊற வச்சு மாவாட்டி, அதை எண்ணெயில போட்டு எடுத்தா தான் வடை. படிங்க அப்பட்டமா இவ்வளவு அரசியல் பண்ணிருக்கீங்க. வாயில வடை சுட்டீங்க. நாங்க ஒண்ணும் வாயில வடை சுடல, எண்ணெயில தான் வடை சுடுவோம். ஆகையினால இந்த சமாச்சாரம், ராணிப்பேட்டையில் நடந்த சமாச்சாரம் அதுக்கு விசிகாவுக்கு தொடர்பு ஒரு சமூக விரோதி செஞ்சிருக்கா, கைது பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஆனா அனைவரையும் கைது செய்யலன்னு சொல்லி அனைவரும் கைது செய்ய விசாரணை போகும். விசாரணையில தெரிய வந்தாக்க அனைவரும் கைது பண்ணுவாங்க. ஏன்னா இவன் மேல மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இவங்க மேல போட்டிருக்கு. அடுத்து யாரெல்லாம் வர்றானோ அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுவான். அதான் நான் தான் சொல்றேனே, காவல்துறை வந்து திரு பாட்டாளி மக்களுக்கு சாதகமா தான் செயல்படுமே தவிர அது இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு சாதகமா இருக்காது எப்பயுமே. புரிஞ்சுக்கோ. என்ன சார், அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதிகமான மக்கள் இருக்கிறது வந்து இவங்கதான் இருக்காங்க.
யாரு நம்ம வன்னிய இன மக்கள் தான் அதிகம் இருக்காங்க. அதிகம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அவங்க அனுசரிச்சு போவாங்க. வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி. என்ன இது நீதி இல்லப்பா, சமத்துவம்னு சொன்னீங்க. நான் சொல்றது நீதி இல்லப்பா. அவங்களுக்கு தேவையான நடவடிக்கையை அவங்க எடுப்பாங்க, புரிஞ்சுக்கோ. அதனால அதுல இல்ல அண்ணன் திரும்ப சொல்றது சரிதானா? காவல்துறையை ஒழிச்சிட்டாலே சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு ஊன்றி போய் இருக்கு சாதி அப்படின்னாரு. நீங்க ஆளுங்கட்சியா இருந்து காவல்துறை நம்மளோட முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, அதை நீங்க அவரு திரும்ப சொல்றாரு, வாஸ்தவம் தான். ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஜாதிங்கிறது அடிப்படையிலேயே என் ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு. ஜாதிங்கிறது இப்பம் இல்ல, நேத்து இன்னைக்கு இல்ல, 500-600 ஆண்டு காலமா என்றைக்கு பாப்பனவர்க பூந்தானோ தமிழ்நாட்டுக்குள்ள அன்னைக்கே ஜாதி வந்துருச்சு. 2000 ஆண்டுன்றாங்க. 2000 ஆண்டெல்லாம் 2000 அதெல்லாம் கிடையாது. ஜாதி பெரியார புறக்கணிச்சிங்க, ஆசிரியர் வீரமணியை புறக்கணிச்சிங்க. திராவிடர் கழகத்தில் உள்ள முன்னணியினுடைய ஆசிரியர்கள்லாம் அதான் சொல்றாங்க, 2000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய நச்சு மரம் இது அதையோடு வேறு அறுப்பதற்கு 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் செய்துவிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்களே. கண்ணு இங்க பாரு கண்ணு, அந்த 500 ஆண்டுகள்ல தான் இந்த ஜாதிங்கிற தீ எரியுது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா இது மாதிரி எல்லாம் அப்ப இருக்க மக்கள் இத பெருசா எடுத்துக்கிடவே இல்லை. இந்த 500 ஆண்டு காலமா தான் இவங்க முழிச்சு பாக்குறான், என்னடா இப்படின்னு. அதுல தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கோமணம் கட்டினவெல்லாம் வேட்டி கட்ட ஆரம்பிச்சான். வேட்டி கட்டின பின்னாடிதான் அவனும் ஆரம்பிச்சான், புரிஞ்சுக்கோ. அப்போ திருவள்ளுவருக்கு நம்ம சிலை வைக்கும் போதுதான் நம்ம உடையை வச்சு நம்ம வடிவமைச்சோம். திருவள்ளுவர் நீ புரிஞ்சுக்கோ, இங்க அந்த காலத்துல திருவள்ளுவர் நீங்க நான் படிச்சப்ப ஹிஸ்டரியில என்ன சொல்றான், மர உரி ஆடை தான் தரிச்சதாக சொல்றான். யாரு காலத்துல? ராஜராஜன் காலத்துக்கு முன்ன ஒரு கிபி 2-3ஆம் நூற்றாண்டுகள்ல எல்லாம் தமிழகத்துல இது மர உரி ஆடை அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. அத மாதிரி ஓலை வைத்தது, மர கிளைகள் போட்ட வீடு குடிசை மாதிரி இருக்கும், அந்த வீட்டுலதான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க எம்ஏ ஹிஸ்டரி புக்ல வாங்கி இந்தியன் ஹிஸ்டரிய படிச்சு பாருங்க, அதுல என்ன மாதிரி இருக்குங்கிறத கிளியரா சொல்லியிருப்பான். சார், இப்ப அந்த ராணிப்பேட்டை நடந்த சம்பவம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. விசிகா இந்த மாதிரி விசிகான்னு அவர் பெயர் குறிப்பிடவில்லை, டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில பெயர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி சாதி வெறியாட்டம் ஆடி இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. எங்களுடைய பழைய இயக்கமாக இருந்திருந்தால் எங்களுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும், நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் போகிறோம், அரசியல் மையப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு மக்களுக்கு மெசேஜ்? இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடிப்படையா ஒன்று இல்லை, ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. இந்த திராவிட மாடல்ன்றது போதை மாடல், அதுதான் இப்போ எடுத்துக்கணும். இந்த போதை மாடல்ல இவன் கஞ்சா அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான். ஒன்றும் இல்லை, நேற்று கூட இங்கே சென்னையை சுற்றி அந்த செவ்வாப்பேட்டை கிட்ட ஏதோ ரயில் நிலையத்தில் சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து பெரிய ஆளுங்க போற வரவங்களாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் தான் இப்போ அதிகமாக அரங்கேறுது. இந்த போதை மாடல் என்ன பண்ணுதுன்னா, போய் ஒரு சம்பவத்தை நடத்திடுது. அது இப்போ கற்பழிப்போ கொலையோ, அதுக்கப்புறம் அதுல யாரு எந்த ஜாதி, எவன் எந்த கட்சி, எவன் எந்த கூட்டணி பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க அது கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏறி அடிக்கிறாங்களே. அடிப்படையா பார்த்தோம்னா இது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, போதை மாடல். இது ஐயா அவர்களும் குறிப்பிடுறாரு. இதுக்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில அதீத புழக்கம் போதை. அவன் போயிட்டு இந்த சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதியை சொல்லியோ இல்ல ஜாதி பேரை சொல்லியோ சம்பவம் நடக்கல. கட்டிட்டு போறது, வம்புழுக்கிறது, அடிக்கடி நடத்துறது, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் போதை. இந்த போதையை ஒழிக்கிறது யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்துக்கிட்ட. அது சரக்கு விற்கிற சரக்கா இருக்கட்டும், மறைமுகமா விற்கிற கஞ்சாவா இருக்கட்டும், எல்லாமே எங்கெங்க ஓடுது, எங்கெங்க ஏமாவ கட்டிங்க வாங்குற எல்லாமே தெரியும். அப்ப இதை ஒழிக்காத இந்த போதை மாடல் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுல ராமதாஸ் ஐயா அப்படி பேசுவாரு, இவங்க நாங்க திராவிட மாடல்னு இவங்க இப்படி பேசுவாங்க. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? போதைதான் மூல காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போதை ஒழிப்பு, மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த போதையை விட சாதியம் கொடியது, மதவாதம் கொடியது, அதனாலதான் பிஜேபியும் பாமகவையும் நாங்க கூட்டு வரல அப்படின்றாரு. இல்ல சாதி கொடியதுதான் ஐயா, இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த நிலைமை வந்துருது. போதைய போட்டா அவன் என்ன சாதின்லாம் பாக்குறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அது சாதி கலவரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊரே கிளம்பி உசுப்பேத்தி கொழுந்து ஊட்டி எரிஞ்சு பெரிய மோதலா இருக்கும். இது ஒரு சிலர் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சம்பவம், 5 பேர் 10 பேர் போதைய போட்டி அவன் அடிக்க இவன் அடிக்க இப்படிதான் போயிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த திராவிடம் என்கிற போதை மாடல் தான் காரணம். ஐயா சொன்னது போல திருமாவளவன் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, இதற்கும் விசிகாவினருக்கும் தொடர்பு அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு நகர்த்தணும் அப்படின்னு பாமக பாக்குது.
டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நீங்க எப்படி தமிழ் தேசிய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? ராமதாஸ் அவர்கள் இவங்க 2 பேருமே எப்படின்னா எந்த சம்பவத்துல எப்படி கீழ் போடலாம் அப்படின்னு பாப்பாங்க. அது அவங்களோட அரசியல், அது பாக்குறாங்க. அது வந்து தவறு, திருத்திக்கணும். அப்போ நீங்க அப்போ சொல்றீங்க தமிழ் சமூகத்தை சாதியில தூண்டி விட்டு பிளவுவாத சக்தியாக இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதன் மூலியமா ரொம்ப பெருசா இல்ல, அப்பப்ப நடக்கிற சின்ன சம்பவங்கள்ல யார் எம செத்தான், அடிச்சவன் யாரு, இவன் நம்மால இவன் இந்த அம்மால, அப்ப அதுக்கு ஆதரவா ஒருத்தன் பேசுவோம் அப்படின்னு பேசுவோம். இல்லப்பா, தமிழ்நாட்டிலேயே ஆணவ கொலைகள் எந்த கம்யூனிட்டியால் நடந்துச்சு சொல்லுங்க? ஆணவ கொலைகள் எந்த ஜாதியால் நடந்துச்சு? அதை தடுக்காதது யாரு? இப்ப நீங்க கேக்குறீங்க, அண்ணன் திருமாவளவன் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து எதிராக தனி சட்டம் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட கவன ஈர்ப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கமே. சட்டம் ஏற்கனவே இருக்கு. இப்ப என்னன்னா திருமாவளவன் வந்து காவல்துறையை ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்றாரு. காவல்துறைக்கு ஒண்ணு இல்லைங்க, பொம்மை. மேல அதிகாரத்துல யார் இருக்காங்களோ காவல்துறை எப்படி பயன்படுத்துதோ, அடினா அடி, உதனா உத, உட்காருனா உட்காரு, மரியாதை கொடுனா மரியாதை கொடு, செலுத்து அடினா காவல்துறை ஒரு பொம்மையா தான் பயன்படுத்தும் எல்லா ஆளும் இருக்கும். அதுல திமுகவும் சலைச்சது கிடையாது அதிகாரத்துல. திராவிட இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அதீத அதிகாரம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எடப்பாடியார் ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த அருணா ஜெகதீசன் ஆணையின்படி குறிப்பிட்ட அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்த போது குரல் கொடுத்த திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியா வந்த போது நடவடிக்கை எடுக்க இயலல. சோ அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்பது, காவல்துறை லாபி என்பது ஆளும் வர்க்கத்தால என்ன கட்சிகள் மாறினாலும், அதிமுக திமுக மாறி மாறி வந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை உட்படுத்த முடியவில்லை தானே? அப்படிதானே பார்க்க முடியுது. ஓட்டு அரசியல் மேல இருக்கிற திராவிட திமுக போதை மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, வன்னியர் ஓட்டு போயிடும், இந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தா இவன் ஓட்டு போயிடும், இப்படி பயப்படுறது. ஜெயலலிதா ஒரு சில இதுல மாற்ற விளங்கியிருக்கிறாங்க. காவல்துறை எப்படி ஒழுங்கா பயன்படுத்துறது அப்படின்றது அவங்க நோக்குக்கு பயன்படுத்துறாங்க. அது ஏதோ ஒரு மக்கள் கொஞ்சம் கலாச்சாரம் காய்ச்சறவங்க பயந்தான், கொலை செய்யறவங்க பயந்தான், நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, வெளுத்துருவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க ஒருத்தன் கொலை பண்ணாலும் அடுத்த நாள் அங்கிட்டு ஒருத்தன் பண்றான். எல்லாம் இந்த போதை மாடல் தான். இந்த போதை மாடலை ஒழிக்கணும், அதுக்கு இவங்க யோசிக்கணும். ஆனா அந்த சாதி வன்கொடுமை, அந்த கொலை ஐயா குறிப்பிட்டிருந்தார். அதில் கூட நம்ம வந்து ஒரு பெயர் மாற்றம் செய்திருந்தோமே. நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் குடிப்பெருமை கொலைன்னு அதை சொல்லணும் அப்படின்னு அவரை கூறியிருந்தாரு. இது எப்படி விளங்குறது? இல்ல அது என்ன எதா தானே, ஜாதின்றது சமஸ்கிருத வார்த்தைன்றனால குடிப்பெருமை ஜாதி பெருமை தானே. நாங்கெல்லாம் பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடிக்கிறது. அந்த வார்த்தை மாற்றம் தானே ஒழிய அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இப்போ நீங்க சொன்னீங்க பாமக விசிக இந்த 2 கட்சியும் வந்து தமிழ் சமூகத்துல பிளவுவாத சக்தி பிளவு சக்தின்னு தெளிவா சொல்ல வரல. அவ்வப்போது இந்த மாதிரியான தூண்டும் விதமாக, பிளவு செய்யும் விதமாக இப்படியான ஒரு சம்பவங்கள் வந்து இவங்க நடந்தது அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இவர்கள் இருவரும் விமர்சித்தால் என்னோட கட்சியில இருக்காத, வெளியே போயிட்டு விமர்சி அப்படின்றாரு. ஒரு சமுதாயம். அதே போல நான் வந்து ஒரு லெவல் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில விசிக பாமக எல்லாம் வரும். ஜாதி கடந்து மதம் கடந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொது தலைவரா மக்கள் மத்தியில வந்து இருக்காரு. அவருக்கு சாதி முத்திரை கிடையாது. ஒரு பொது தமிழர்களுக்கான தலைவராக அவர் வந்து பார்க்கப்படுகிறார். ஆனால் இந்த இரு தலைவர்களும் அவ்வாறு அல்ல. பொது சமூகத்துல சாதி கடந்து மதம் கடந்து தமிழராக இணைவும் தான். சாதியில புறையோடி போய் மதத்துல புறையோடி போய் தான் எல்லாம் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து விடுபட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். சரி, நடந்து போச்சு. இந்த 2 பேரையும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து இந்த போதை மாடல் திராவிட மாடல் தான் ரத்தம் குடிக்குது, நடுவுல திராவிட பண்ணி தான் ரத்தம் குடிக்குது அண்ணன் பல மேடைகள்ல தொடக்கத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்கடா. இன்னும் உட்காந்து ஆதிக்க சாதி வெளியோ இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை நடக்குது. இந்த மாதிரி சாதிய படுகொலைகள் வந்து மாற்றம் இல்ல இந்தியா முழுக்க நடக்குது இல்ல. அப்ப நீங்க என்ன மண்ணாங்கட்டிக்கு திராவிட மாடல்ன்றீங்க? சரி, ஓகே ஐயா, இந்தியா முழுக்க நடக்குது. நான் குறிப்பிட்டு இருந்தேன், இங்க இருந்து திராவிட தான் தூணி விடுன்னு சொன்னார் ஐயா. அதுக்கு நான் வித்தியாசமா இருந்தா நீங்க சொல்லலாம். அப்போ எல்லா மாநிலத்துல போல தானே தமிழ்நாடு இருக்கு, எந்த ஒரு யூனிக்னஸும் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் ஐயாவும் குறிப்பிடுறாரு, டாக்டர் ஐயா அவர்கள், இதுல போதை புழக்கம் முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு. அதீத போதை புழக்கம் அந்த பகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ காவல்துறையினுடைய உங்க அரசினுடைய தோல்வி தானே இது? இல்ல, இப்போ நீங்க சொன்னதுனால நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஐயா, டாக்டர் ஐயாவுடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவர் உத்தரவு போட்டா அதுபடி அவங்க நடப்பாங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. அவருடைய பையன் புதல்வன் நம்ம அன்புமணி ராமதாஸும் சொல்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க அல்லது நம்ம கட்சியை சேர்ந்தவங்க யாருமே வந்து மது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு உபயோகப்படுத்தக்கூடாது, மது கள்ளத்தனமா காய்ச்சக்கூடாது, கஞ்சா விற்கக்கூடாதுன்னு ஒரு
தக்கிது அவங்க கொடுக்க ரெடியா சொல்லுவாங்க. காலங்காலமா டாக்டர் ஐயா தானே பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. பிரச்சாரம் செய்யறாரு. அவங்க மக்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல இன்னைக்கு 199% யாரு காய்ச்சினா கணக்கு எடுத்து பாருங்க. யார் காய்ச்சலா? அப்படின்னு சொல்ல நான் வரல. காவல்துறையில அந்த புக்கிங் இருக்கும்ல, எவன் சாராயம் காய்ச்சிருக்கான்னு அத பூரா பாருங்க. 2 கம்யூனிட்டி தான் பண்ணும் அத. இல்ல இது ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியை சில கம்யூனிட்டிகள் வந்து தொடர்ச்சியா அஃபெண்டர்ஸ் மாதிரிங்கிற ஒரு அப்படி சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, ஐயா அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னா அவங்க மக்கள் யாரும் மதுக்கு அடிமை ஆக மாட்டாங்க. அவருடைய சொல்லுக்கு வேல்யூ இருக்குல்ல, அவர் சொல்லுக்கு வேல்யூ இருந்தா அவங்க மக்கள் யாரும் கஞ்சா குடிக்கவோ சாராயம் குடிக்கவோ அல்லது பிராந்தி குடிக்கவோ மாட்டாங்க. ஐயாவுடைய பேச்ச கேட்டாங்கன்னா, அன்புமணியுடைய பேச்ச கேட்டா அவங்க அந்த கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டி இன்னைக்கு 1 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தேசத்துல 1 கோடி மக்கள் வந்து மதுவுக்கு அடிமை இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா மற்ற கம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடும். ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க தொண்டர்கள் அவருக்கு கட்டுப்பாடு, அவங்களுக்கு கட்டுப்பட்டு தானே அவர் தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. மனிதனோட பலவீனம் வந்து கட்டுன பொண்டாட்டி சொன்னாலும் குடிக்கிற பழக்கம் போகுது. இப்ப ஒரு வாலிப பையன் இருக்கிறான் அப்படின்னா என்னதான் நீங்க கட்டி போட்டாலும் பொம்பளை பிள்ளைய பார்க்காத, இல்ல வயசு பிள்ளைய கூட பேசாத அப்படின்னா இருக்காது. மனித இயற்கை அது. அப்ப பலவீனம் இயற்கை அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அறுவடை செய்யணும்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அடிப்படை வந்து குடும்ப கட்டமைப்பு. அப்பா அம்மா குழந்தை தெய்வம் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு இந்த குடும்ப கட்டமைப்பை அடிச்சு சிதைக்கிறது தான் இந்த போதை மாடல். இந்த குடும்ப கட்டமைப்பு ஒழுங்கா இருந்தாதான் அந்த குடும்பம் சமுதாயமா மாறும். சமுதாயம் ஒரு தலைமையை ஏற்கும். அது இனமோ ஜாதி ஏதோ ஏற்கும். அப்ப அந்த தலைமைக்கு கட்டுப்படுறதுக்கு ஒரு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் வாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனோட அடித்தளத்தை நொறுக்கிறது இந்த போதை. அந்த போதையை கடையா திறந்து வச்சுட்டு ராமதாஸ் அறிக்கை விட்டா திருந்திடுவாங்க, ஸ்டாலின் கடையை மூடினா திருந்திடுவாங்கலாம் கிடையாது. நீங்க மூல கடையை அறவே ஒழிச்சிட்டு கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றம் வரும். அதை எதுவும் பண்ண மாட்டோம். 10 தெருக்கு ஒரு கடை. இதுவும் ஜெயலலிதா பார்த்து தானே காப்பிடுச்சிங்க. ஜெயலலிதா தான் வந்து ப்ரொஃபஷனலா உட்காந்து டாஸ்மாகுன்னு அரசு கைக்குள்ள எடுத்து 10 தெருக்கு ஒரு கடை, வைன் ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட் தான் சென்னையில எல்லா மாநகரங்களையும் அதிகம். அதை கட்டுப்படுத்துங்க, அதை ஒடுக்குங்க, போதையை ஒழிச்சு காட்டுங்க, சமுதாயம் மாறும், குடும்ப கட்டமைப்பு வளரும். அவன் தமிழனா இருந்தாலும் தெலுங்கனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் முன்னேறுவான். அதை விட்டுட்டு சீரழிச்சிட்டு ராமதாஸ் தான் காரணம், திருமா தான் காரணம் அப்படின்னு சொல்றது மகா பெரும் பாவம். உங்க அரசு தான் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கணும்னா அரசு தான் முன் வரணும். அந்தந்த ஜாதிய தலைவர்கள், அந்தந்த ஜாதிய தலைவர்களும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும் மதுவை புறக்கணிப்பு பண்ணுங்க, மதுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி மதுவை விற்பனை இல்லாம இருந்தா மது கடையை மூடிட்டு போயிடுவாங்க சார். இறை தூதர்களால அப்படி முடியாது சார். முடியாது. அப்படி இல்ல. அப்ப என்னத்துக்கு நான் சொன்னா என் தொண்டர்கள்லாம் என்ன சொன்னாங்க, என்னமோ கிடுகிடுக்க அண்டம் கிடுகிடுக்க இன்னொரு வார்த்தை போராட்டம் நடத்துவாரு. ஆமா, அண்டம் கிடுகிடுக்க நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னார்ல. அப்ப அதுக்கு மாத்திரம் அண்டம் கிடுகிடுக்க அவருடைய தொண்டர்கள் வருவாங்கல்ல. அப்ப அந்த தொண்டர்களுக்கு அவர் ஒரு தக்கீது கொடுக்கட்டுமே. முதல்ல அவர் அறிவுரை சொல்லதான் சார் முடியும். சொல்ற கேளியா, டாக்டர் எல்லாத்துக்கும் முன்னோடியா பட்ஜெட் கூட டாக்டர் ஐயா போடுறாரு. அப்படிப்பட்ட டாக்டர் ஐயா அவருடைய தொண்டர்களுக்கு யாருமே நீங்க மதுவை உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு அவர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அது பலிக்கல, அது வேற விஷயம். அவர் அதை சொல்லட்டும் சொல்லிருக்காங்க. அது எல்லாரும் எல்லா கட்சி தலைவர்களும் யாரும் போய் மதுவா இருந்து நல்லா குடிச்சு சாவு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் தங்களோட தொண்டர்களை ஒழுக்கமா தான் வாழணும் தான் சொல்லுவாங்க, அறிவுரை செய்வாங்க. ஆனால் அரசு வந்து திறந்து வச்சிருக்கல பொதுவெளியில. சும்மாரியா ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா 75% தண்ணியை மும்பை மாதிரி விபச்சார விடுதிகள்லாம் நீங்க தெருதோறும் திறந்து விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஆண் மகன்கள்லாம் வந்து ரொம்ப தமிழர்கள்லாம் ரொம்ப ஒரு தூயவான்களா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போக மாட்டாங்க. இது அது வந்து மனிதனுடைய பலவீனம். நீங்க திறந்து வச்சுக்கிட்டு நீங்க அது போக கூடாது, ஆனா நான் திறந்து வைப்பேன் வியாபாரத்துக்காக அப்படின்னா என்ன அளவுக்குள்ள? இந்த போதை மாடலோட ஒரு சாட்சியை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா வந்து மார்ச்சரி பிணவரைக்கு ஒரு நண்பர் இறந்தப்போ போய் பார்க்க போனப்ப பெருக்கிற அம்மா புலம்புது, என் தங்கச்சி புருஷன் கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சு ரோட்ல அம்மனை குண்டியா ஓடுறான், ரொம்ப அவமானமா இருந்துச்சு. ஆமாம்மா, இன்னைக்கு சாராய கடையெல்லாம் 3 நாள் தான் விடிவு வரும். 3 நாள் விடிவு வருமா? அப்பதான் அரசுக்கு வருமானம் வருமாமா அப்படின்னு. அப்ப நான் பதிலுக்கு கேட்டேன், அப்ப விபச்சார விடுதியை திறந்தா வீட்டுக்கு ஒரு பொம்பளை அனுப்புனா அனுப்புவியா? நீ சாராயம் வந்து திறந்தாதான்
அரசுக்கு வருமானம் வரும்னு சொல்ற அந்த சாதனை இப்ப பாமர கூலி வேலை 2000 3000 ரூபாய்க்கு பெருக்கிற அம்மா கிட்ட இந்த மனநிலையை உருவாக்குனது அந்த போதை மாடல். முதல்ல அந்த உளவியலாவும் தமிழனை மீட்கணும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உயிரினங்களையும் மீட்கணும், இந்த போதையிலிருந்து விடுவிக்கணும். அதே போல் ஐயா மற்றொரு விவகாரமும் நம்ம பார்க்குறோம். பெரம்பலூரில் கைகளத்தூர் என்ற அந்த ஒரு சிறிய கிராமத்தில் பொங்கல் விழாவிலேயே இரு சமூக மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த பதட்டமான சூழ்நிலையை காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுதே தேவேந்திரன் என்ற நபர் மணி என்ற ஒரு கூலி தொழிலாளியை வெட்டி சாய்ச்சிருக்கிறாரு. காவல்துறை இருந்த சபையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நம்ம சந்தி சிரிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் இந்த இந்த விவகாரத்தில் பல வீடுகளும் சூறையாடப்பட்டிருக்கு. இதுலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தலித் மக்கள் தான். எப்படி பார்க்குறீங்க? சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளில் கூட குறிப்பாக அந்த பெண்மணிகள்லாம் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாங்க. இதுக்கு திரும்ப அவர்களுடைய உறவினர்கள் தான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் எங்களை அடித்து உடைச்சிருக்காங்க, சூறையாடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. திருமாவுடைய சகோதரியினுடைய புதல்வன், சகோதரி அங்கதான் இருக்காங்க, அவங்களுடைய புதல்வன், அவரு தான் இந்த இதுல ஈடுபட்டாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. காவல்துறை விசாரணை பண்ணி காவல்துறை அறிக்கை கொடுத்தா தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆனா அங்க 6 வீடுகளும் இன்னொரு சைட்ல ஒரு 4 வீடு சூறையாடப்பட்டிருக்கு. மொத்தம் 10 வீடுகள், 6 + 4 10 வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. இதுவரை கொஞ்சம் பேரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. காவல்துறை முன்னிலையிலேயே ஒருத்தன் அசால்ட்டா வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி சார் அது துணிவு வருது? துணிவுங்கிறது உங்களுக்கோ எனக்கோ வராது. அது இயற்கையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துரும். ஏன்னா அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். அது எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன சொல்றான் காவல்துறை இது பஞ்சாயத்து தேர்தல் இருந்தே இது புகைச்சல் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய எதிரொலி தான் இந்த கொலைக்கு காரணம், இந்த சூறையாடலுக்கு காரணம்னு சொல்றாங்க. வெட்டப்பட்டிருக்கிறது ஒரு சமூகம் சொல்றாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தலித் இளைஞர் தானே. அதைத்தான் நான் தான் சொல்றேனே. நீங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல இதே வேலையா தான் இருக்கு. நீங்க பெரம்பலூர் மாவட்டத்துல 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சி 60 ஆண்டு காலத்துல இருந்தான்னா 100 ஆண்டு காலம் ஆண்டா என்ன? மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளாத போது அரசு என்ன செய்ய இயலும்? அரசு பள்ளிக்கூடம் நடத்தணும், கல்லூரி நடத்தணும், சாராய கடையை விட்டுட்டு அது அந்த அம்மா 10 ஆண்டு ஆண்டுச்சுல்ல, டாஸ்மாக்னு பேரு வச்சுச்சுல்ல, அந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு வாங்க. போங்க, அம்மா போயிருச்சு, உங்க தாத்தாவும் போயிட்டாங்கல்ல, எல்லா சேட்டையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வாங்க, போய் அவங்க எங்க போய் நீங்க போய் மேல போய் கேட்டுட்டு வாங்க. ஏமா கடையை மூடாம போனீங்க? இங்க அந்த அம்மா தப்பு செஞ்சாங்க, போயிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றிய அரசு சரியான முறையில எங்களுக்கு மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்கீடு பண்ற மாதிரி கொஞ்சம் இருக்குய்யா. மற்ற மாநிலத்துக்கு பணம் ஒதுக்கீடு பண்ற மாதிரி ஒதுக்கீடு பண்ணுனா நாங்க உடனடியா இப்ப 40% அவங்க 40,000 கோடி கொடுத்தாங்கல்ல, ஊபிக்கு கொடுத்தாங்க, இதுக்கெல்லாம் 40,000 கொடுத்தாங்க, இதுக்கு கொடுத்தாங்க, பீகாருக்கு கொடுத்தாங்க, ஆந்திராவுக்கு எல்லாம் கொடுத்தாங்கல்ல. நமக்கு என்ன கொடுத்தாங்க? வெறும் 7,200 தான். 11 வருஷத்துல கொடுத்துட்டாங்களா? 11 வருஷத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்திருப்பாருல, அவருக்கு மட்டும் தூக்கி கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாங்கல்ல. எப்படி கொடுத்தாங்க? கொடுத்தாங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? நீங்க டேட்டா வச்சிருக்கீங்களா? டேட்டா வச்சிருக்கீங்களா? இதே ஓபிஎஸ் அவர்கள், நம்ம சொல்றோம்ல பிஜேபி அடிமைன்னு சொல்லி, ஓபிஎஸ் அவர்களே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். எங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரல, வஞ்சிக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு அடிமை சொல்றாரு. துணை முதலமைச்சராக இருந்த போது பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அவர், எடப்பாடியோட அமைச்சரவையில். அவர் சொல்றாரு இல்ல அவர் ஒன் ஆஃப் தி அடிமை, அடிமைதான் திமுக. அதான்யா பெரம்பலூரை பொறுத்த மட்டும் ஒன்னும் பட்டியலின மக்கள் கை ஒரு பக்கம் ஓங்கும், ஒரு பக்கம் வன்னியரின மக்களுடைய கை ஓங்கும். பிற ஜாதியை எல்லாத்தையும் சேர்த்து பட்டியலின மக்கள் எங்களை கழுத்திருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 16 நபர்கள் மீது தீண்டாமை சட்டத்தின் மேலாம் புக் பண்ணாங்க. 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பக்கம் வயல்களில் இருந்த மாடு கண்டு எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணானுங்க. பெரிய கலவரமே நடந்துச்சு. அதுல வன்னிய இனத்தை சேர்ந்த ஒரு டாக்டரும் கொல்லப்பட்டாரு.
புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நடந்துச்சு. ஆனா அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவுக்கு நானே பல முறை ஃபோன் பண்ணி பேசி அவருக்கு மெசேஜ் கூட போட்டு விட்டேன். ஆனா அந்த அவங்க டாக்டர்ஸ் வந்து உட்காந்தாங்க, அந்த பெண்கள்லாம் வந்து உட்காந்து மறியல் பண்றாங்க. மற்ற ஜாதியினர் யாரும் வரமாட்டேங்கிறான். அவங்க ஜாதியில சேர்ந்த அத்தனை 150 அட்வொகேட் அன்னைக்கு வந்து பெரம்பலூர்ல உட்காந்து மறியல் பண்றான். பெண்கள்லாம் வந்து மறியல் பண்றான். ஆனா அவங்களை கைது பண்ண உடனே ஆனா எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டான். அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா மற்ற இதர ஜாதிகள் தான். நாயுடு மட்டும் இல்ல, நாயுடும் அதுல ஒரு பார்த்து. எல்லா கம்யூனிட்டி, பிள்ளை, கோனாறு, மற்ற முதலியாரு எல்லா ஜாதிக்காரங்களும் பாதிக்கப்பட்ட 16 பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு நேரம் இவங்க கை ஓங்குது, ஒரு நேரம் அவங்க கை ஓங்குது. அந்த கூட்டத்தை பார்த்து எப்படி அதிகமா யாரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அதுக்குத்தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம். அயராது தந்தை பெரியார் காலத்துல இருந்து என்ன பண்றாரு? ஆனா மாறல. மாறணும். மக்கள் மாறணும். மனநிலை மாறுவாங்க. இந்த மக்களுக்கு இந்த மனநிலை மாறினா மட்டும்தான் இந்த சமதர்ம சமுதாயத்தை அமைக்க முடியும். அதுவரை இந்த மாதிரி அண்ணன் திரும்ப சொல்றாரு, ஒரு தலித் அவர் வந்து ஒரு முதலமைச்சரானா வந்து இந்த மாதிரியா நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு அம்பேத்கரிஸ்ட், ஒரு அம்பேத்கர் கொள்கையை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு எந்த கொம்பை வந்தாலும் சும்மா இல்லையா பெருசா பேசுறேன். எந்த கொம்பை ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை. திமுகனாலும் இதுதான், அண்ணா திமுகனாலும் அதுதான். இதை நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. ஏற்கிறேன் தலித் வந்து அந்த இடங்கள்லாம் இல்லையா? இப்ப கொஞ்சம் இருங்க நான் பேச வந்தேன். நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க. மாயாவதி இருந்தாங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு? மாயாவதி ஆட்சிக்கு 2 பீரியட் வந்தாங்க. 2 பீரியட் ஆட்சியில இருக்கும்போது 3 முறை வந்தாங்கல்ல. 3 முறை வந்த உடனே அங்க எல்லாமே சமத்துவம் ஆயிடுச்சா? அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா இடத்துல அந்த அட்ராசிட்டிங்கிறது இப்ப ஊபியில தலை விரிச்சு ஆடுது. அது இப்ப எப்படி மாறிடுச்சு? இந்த பசங்க வந்துட்டானுங்க. யார் வந்துட்டா? பிஜேபி வகைரா. அங்க வந்து இப்ப எல்லாம் வெட்டி சாய்க்கிறான். முகமதியருடைய வீடுகளை பூரா இடிச்சு தள்ளுறான். இது சுப்ரீம் கோர்ட்டே இப்ப இது சொல்லியிருக்கு. என் காரணத்தை முன்னிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கண்டிச்சிருக்கு. சோ ஆகையினால இது வந்து அவங்க ஆண்டாதான் இவங்க ஆண்ட. ராமனே வந்து திரும்ப இங்க ராமன்கிற கதையை நான் நம்பல. அப்படி ஒரு ராமன் இருந்தாலும் அப்படி ஒரு ஆட்சி இருந்தாலும் கூட இங்க நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க மக்கள் வந்து தான் வந்து சுயநலமா வாழ கத்துக்கிட்டான். சுயநலமா ஒரு குடும்பத்துல இருக்க அண்ணன் தம்பி 4 பேர்த்துல 2 பேரு நான் நல்லா இருக்கணும்னா, ஒருத்தன் நான் நல்லா இருக்கணும். இவங்க கஷ்டப்பட்டு ஒருத்தனை படிக்க வச்சா அவன் இந்த குடும்பத்தை காப்பாத்துவனா, அவன் கொண்டாட்டி அவன் பிள்ளைன்னா அவன் போயிடுறான். புரிஞ்சுக்கோ. இது இன்றைய சூழல், இன்றைய அரசியல் அமைப்பு, இன்றைய குடும்ப சூழ்நிலை அமைப்பு இதுதான். அதனால ஒரு குடும்பத்துக்கே ஒருத்தர் மூத்தவனோ எவனோ வசதியா இருக்கவே உதவி பண்றதே இல்லைங்கிறத கருத்துல கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நாட்டிலேயே அதே நிலைமைதான். ஒருத்தன் வசதியா இருப்பான், ஒருத்தன் ஏழையா இருப்பான். ஏழையா இருக்க வசதியா இருக்கணும் பார்த்து பொறாமப்படுவானே தவிர அவனால வேற ஒன்றும் செய்ய. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப அண்ணன் திருமாவோட ஸ்டேட்மெண்ட் பேஸ்லெஸ். உண்மைதான். சரி, அவ்வளவுதான். பேஸ்லெஸ் சொல்லிட்டீங்க. கூட்டணிக்கு அவரு கொஞ்சம் சங்கடப்படுவாரு. ஓகே, வெற்றி சார், நிறைவான கருத்து. இந்த பெரம்பலூர் விவகாரத்துல காவலர்கள் முன்னிலையிலேயே வெட்டி சாய்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு விபரீதத்தின் உச்சத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? இப்ப நம்ம நீங்க பேசின தொடர்ச்சியா, ஐயா பேசின தொடர்ச்சியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப பெரியார் தந்தை பெரியார் நடுநூறுல இழுக்கிறாரு. சரி, இழுத்து நல்ல காரியத்துக்கு இழுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தலித்துகள் வந்து முதலமைச்சராக இருந்தா அந்த குற்றங்கள் குறையப்பட்டிருக்குமா நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க. இல்ல, குற்றம் குறையலைங்க. பாஜகவா இருக்கட்டும், RSS காரனா இருக்கட்டும், எந்த கொள்கை கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் பெரும்பான்மை மாநிலங்களிலும் தலித்து முதலமைச்சராகவோ முக்கியமான மந்திரியில வந்துட்டாங்க. இவங்க சொல்றது இத்து போன அந்த திராவிட போதை மாடல்ல தாங்க இன்ன வரைக்கும் ஒரு ஆதி குடி கீழே இருக்கிற மேல வரலங்க. ஒரு முக்கியமான பொறுப்பு காவல்துறை அமைச்சரோ இல்ல காமராஜர் இருக்கப்ப கூட இருந்தாங்க. இவங்க கருணாநிதி, அண்ணாதுரை, கருணாநிதி, இப்ப ஸ்டாலின், இவங்கல இருந்து ஒருத்தர் கூட வரலங்க. அப்ப என்னங்க நீங்க போதை மாடல், இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு, அது உங்களோட ஜாதிய போதையும் உங்க கூட அடங்கியிருக்கு. அது ஒண்ணு. இப்ப வந்து இந்த அரியலூர் சம்பவமும் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் எல்லாமே அடிப்படை காரணம் வந்து சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கேபிட்டலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க, ஜாதி பிரச்சனை அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ஒன்னு அரியலூர், ஒன்னு செவ்வாப்பேட்டை கிட்ட கல்லூரி மாணவர்கள் கஞ்சா பிடிச்சிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பொது மனமா ஐயா வந்து இன்னொன்னு என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு பெரும் பிழை என்னன்னா, தனி மனிதனை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தனி மனிதனை வந்து அவங்க குடும்பம் சரியில்லை, அவங்க அப்பா நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும், 2 பிள்ளை இப்படி இருக்கு, 2 பிள்ளை அப்படி இருக்கு. ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன், ஒரு குழந்தையை மீட்டு எடுக்கிறோம். அவங்க அம்மா பாலியல் தொழிலாளியா இருக்கலாம், அப்பா வந்து கஞ்சா வியாபாரியா இருக்கலாம். இந்த குழந்தைக்கும் மாவா போட்டு பழக்கம் இருக்கலாம்.
16 வயசு மாற்று நம்ம குழந்தைய வந்து ஒரு மீட் எடுக்கிறோம் அப்படின்னா உங்க அப்பா அப்படிதான் இருப்பியா? இப்படி சொல்லுவோமா? அந்த குழந்தைய மீட் எடுத்து காப்பாற்றணும்னு நினைப்போமா? எது தந்தையோட தாய் உள்ளம்? அப்ப அரசு எப்படி தந்தை உள்ளமா தாய் உள்ளமா இருக்கணும்? அதை விட்டுட்டு அவங்க அப்பா கஞ்சா குடிக்கு, அவங்க அம்மா பாலியல் தொழிலாளி, அதனால அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னைக்குமே வந்து சமுதாயத்தை சீர்திருத்தம் தான் அரசியல் வேலை. இதே வந்து ஈவ ராமசாமி ஐயா இருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பாரு. இவர் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த 50 வருஷமா எதுவும் பண்ணாம இங்க இவன் கை ஓங்குவான், அங்க அவன் கை ஓங்குவான், இவங்க குச்சை வச்சுக்கிட்டு காவல்துறை என்ன ஓங்குச்சுன்னு ஒன்றும் புரியல. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பந்தம் நன்றி. நன்றி.